வாரத்தில் கண்ணப்ப நாயனாருடைய வரலாறு பற்றி சொல்லித்தேன். இப்பொழுது குங்குலிய கலைய நாயனார் சுவாமிக்கு குங்குலியம் போட்டு முக்தி பெற்றவர். இவர் வாழ்ந்த ஊர் எது என்றால் திருக்கடவுர். அங்கே மார்க்கண்டேய முனிவருக்காக சிவபெருமான் யமனை சங்காரம் பண்ணியிருக்கிறார். திருக்கடவுர் கந்தபுராணத்திலே மார்க்கண்டேயருடைய வரலாறு ரொம்ப அற்புதமான வரலாறு. 16 வயதுதான் என்று சுவாமி வரம் கொடுத்திருந்தார். தாய் தந்தையர் இருவரும் ரொம்ப மனம் வருந்தினார்கள். 16 வயது தொடங்கிய உடனே ரொம்ப வருத்தப்பட்டாங்க. மார்க்கண்டேயர் பூஜை எல்லாம் முடிச்சுட்டு வந்து கேட்டார், என்ன வருத்தத்தில் இருக்கிறீங்களே அப்படின்னு கேட்டார். ஒன்றும் இல்லைப்பா. இல்லை சொல்லுங்க. இந்த மாதிரி உத்திரபலன் வேண்டி நாங்கள் தவம் இருந்தோம். சிவபெருமான் காட்சி வந்தார். அறிவுள்ள குழந்தை 16 வயசு தான் இருக்கும். அறிவில்லாத நோயுற்ற குழந்தை 100 வயசு இருக்கும். எது வேணும்னு கேட்டார். நாங்கள் அறிவுள்ள குழந்தை 16 வயது அப்படி கேட்டோம். சுவாமி அப்படி கொடுத்தார். இப்போ உனக்கு 16 வந்துருச்சு, அதை நினைச்சு கவலைப்படணும் அப்படின்னு. மார்க்கண்டேயர் சொன்னார், இதுக்காகவா கவலைப்படுறீங்க? கொடுத்தவர் இருக்கிறார் அல்லவா, வரம் கொடுத்தவர் இருக்கிறார் அல்லவா, அவரை போய் சந்திச்சு அதை புதுப்பிச்சுட்டு வர்றது அப்படின்னு நேர பூக்குடை எடுத்துட்டு போனார். அங்கே போகணும்னா வேற எதுவும் கொண்டு போக முடியாது, அதற்கு அன்புதான். அங்கே சென்று சிவாலயத்தில் சென்று மணிகர்ணிகா தீர்த்தம் என்று இருக்கிறது. காசியில மணிகர்ணிகா அப்படிங்கிற தீர்த்தக்கரையில் மார்க்கண்டேயர் பூஜை பண்ணுறார். அப்படியே பல தலங்களும் சென்று பூஷித்து வருகிறார். திருக்கடவுரில் பூஷிக்கிற போது யமன் வந்தான். அப்போ 16 பூர்த்தி ஆயிடுச்சு. முதல்ல ஒரு தூதன் அனுப்பினான், யமதூதன். யமதூதன் நேராக திருக்கடவுர் ஆலயத்துக்கு முன்னால் வந்து பார்க்குறோம். அப்போ ஆலயம் சாதாரணமான ஆலயம், சின்னதாக சிவலிங்கத்தை பூஜை பண்ணிட்டு இருக்கார் மார்க்கண்டேயர். அதை பார்த்த உடனே யமதூதன் பயந்து போயிட்டான். வேகமாக போய், சுவாமி நான் அங்கே போய் அவனை பிடிச்சிட்டு வர முடியாதுங்க. ஏண்டா என்னடா காரணம் அப்படின்னா, யமன் அவர் வந்து சிவ பூஜை பண்ணிட்டு இருக்கார், நான் வந்து பிடிக்க முடியாது, பயந்து வந்துட்டேன். யமதூதன் சிவ பூஜையை பார்த்து பயந்து ஓடுறான். பண்டு முப்புறவெறி படுத்த புங்கவன் புண்டரிகப்பதம் பரவும் பூஷனை கண்டனன் விருவின்னா அஞ்சி பயந்து மார்க்கண்டன் தன்னை யான் அண்டுவது அரிதென அகன்று போயினான். மார்க்கண்டேயர் பக்கத்தில் போக முடியாதுங்க அப்படின்னு சொல்லி யமதூதன் பயந்து போய் அந்த யமன்கிட்ட சொன்னான். அப்புறம் அதுக்கப்புறம் அந்த அமைச்சர் தான், காலம்னு பேர். யமனுக்கு அமைச்சர் வந்து காலம். அவர் வந்து பேசினார். மார்க்கண்டேயர் பக்கத்தில் வந்து, எங்கள் ராஜா உங்களை பார்க்கணும்னு விரும்புகிறாரு, நீங்கள் ஒரு முறை அங்கே வந்துட்டு வாங்க அப்படின்னு இப்படி கூப்பிட்டு பார்த்தான். ஏன்னா நான் அங்கே வரமாட்டேன், வேணா அவரை வந்து இங்கே பார்த்துட்டு போய் சொல்லுவேன், உங்கள் ராஜாவை இங்கே வந்து பார்த்துட்டு போய் சொல்லுங்கட அப்படின்ட்டார். நேராக காரணம் போய் சொல்லிட்டான். அமைச்சர் போய் ஒன்றும் ஆகலை. அதுக்கப்புறம் அவனே பொறுத்து வந்தான். யார்? யமதர்மன். எடு வாசம் இங்கே, தண்டம் இங்கே. உடனே எருமக்கிடா வந்து நின்றது. நினைச்சோடனே வந்து நிற்கும். அந்த எருமக்கிடா மீது ஆரோகணித்து நேராக திருக்கடவுருக்கு வந்துட்டான். திருக்கடவுர் பெரிய கூட்டம். யமன் வந்தால் அவனோட பல சேனைகள் இருந்துச்சு. அந்த ஆலயத்தில் நேராக உள்ள போயிட்டான். பூஜை பண்ணிக்கிட்டு இருக்க நேரத்துக்கு பக்கத்தில் போயிட்டு அவர் அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கார். ஓம் பவாய தேவாய மகன், ஓம் சர்வாய தேவாய மகன், ஓம் ஈசானாய தேவாய மகன், ஓம் வசுதேவ தேவாய மகன். எருமக்கடாவை நின்று கொண்டு, அடே கொடி பாடகா என்ன பண்ணுகிறாய் அப்படின்னு. சுவாமியை பூஜை பண்ணிட்டு இருக்கேன், என்ன வேணும்னார்.
உனக்கு ஆயுள் முடிந்து விட்டது, புறப்படு போகலாம் அப்படின்னா. நாங்கள் சிவனடியார்கள், எங்களுக்கு ஆயுள் முடிந்தால் சிவலோகம் செல்வோமே தவிர உங்களுடைய யமலோகத்துக்கு வரமாட்டோம். திருப்பி கற்றுக்கொள்வன வாயுடன் நாவுடன், இட்டுக்கொள்வன பூவுட நீருடன், கற்றை செஞ்சடையான் தான் நாம் எற்றுக்கோ நமனார் முடி என்பது. நந்திகேஸ்வரர் இருக்கிறாரு, நாம் இருக்கிறோம், இவருக்கு இறுதியா போகும் என்று அப்பர் பெருமான் பாடுகிறார். அப்படி சொன்ன உடனே நானும் உன்ன மாதிரி தான் சிவபூஜை பண்ணி இந்த பதவிக்கு வந்திருக்கிறேன். இன்னும் புதுசா பேசுற சிவபூஜைன்னு, நாமெல்லாம் பூஜை பண்ணி தான் இந்த பதவிக்கு வந்திருக்கோம். புறப்படியா என்ன சொல்றாங்க, நான் புறப்பட முடியாது, நீ திரும்பி போ, வேதாயம் வேதாயம் உடனே பாசத்தை விஷயம் சிவலிங்கத்தை கட்டி சொல்றாரு. திரும்ப அந்த பாசத்தை எடுத்து லிங்கத்தோடு சேர்த்து பாசத்தை விஷயம், அங்கதான் தவறு நடக்குது. சுவாமியோடு சேர்த்து அந்த பாசத்தை விஷயம். உடனே சுவாமி தோன்றின மகா மிருத்யுஞ்சயராக தோன்றி இடது திருவடியினாலே யமனை உடைச்சார். அப்படி யமன் போய் 10 கிலோமீட்டர் தள்ளி போய் இருந்தாங்க. திரும்ப கெடாவு கூட வந்த பரிசாரர்கள் எல்லாம் மாண்டு போனாங்க. கடவுள் மயானம் ஆயிடுச்சு. மருட்டுயர் தீர என்ற அச்சித்த மாணி மார்க்கண்டேயர்க்கா இருட்டிய மேனி, கண்ணக்கரையர் இருப்பான் யமன். இருட்டிய மேனி வளைவாள் வெள்ளையிற்று எரிபோலும் குஞ்சி சுருட்டிய நாவில் வெறுக்கூற்றம் பதைப்ப உதைத்தும்பனை உருட்டிய சேவலியான் கடவுளை உத்தவர்கள் திருநாவுக்கரசருடைய பாடல். அதனால அப்படி யமனை சங்காரம் பண்ணிட்டார். யாருக்காகனா பக்தருக்காக. காலனை அன்று அடியவருக்காய் மார்க்கண்டருக்காய் காலனை அன்று காய்ந்தவர். அதனாலே காலனை காய்ந்தவர் அந்த நாடனும் அடைக்கலம் கொடுத அவனை காப்பது காரணமாக வந்த காரணன் ஆறுயிரதனை வவ்வினாய்க்கு உண்டன் வன்மை கண்டு அடியே எந்தை நீ என நமர்ந்தவர் நலியில் இவன் மற்ற என் அடியான் என விளக்கும் சிந்தையால் வந்தும் திருவடி அடைந்து செடும்பொருள் திருப்பும் கூறுடார். தினந்தோறும் சிவனை பூஜை பண்ணிட்டு இருந்தா யமன் வரும்போது சுவாமி சொல்லுவாரான், அடே அவன் நம்மாடியார் சொல்லுவார். அந்த உண்மையை கேள்விப்பட்டு நான் உன்னை வணங்குறேன் சுவாமி என்று சொல்றார் சுந்தரமூர்த்தி சுவாமி. எந்தை நீ என நமர்ந்தவர் நலியில் இவன் மற்ற என் அடியான் என விளக்கும் சிந்தையால் வந்தும் திருவடி அடைந்து செடும்பொருள் திருப்பும் கூறுடார் என்று சுந்தரர் பாடுகிறார். அப்படி மார்க்கண்டேயர் வரலாற்றை சொல்லாத புலவர்களே கிடையாது. அவ்வளவு பேரும் மார்க்கண்டேயருடைய வரலாற்றை பாடுகிறார். என்ன காரணம் என்றால் சிவபூஷை தான். அவர் செய்த சிவபூஷையினாலே யமனை விட்டார். கூற்றம் குமைத்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவருக்கு என்பார் திருவள்ளுவர். தவம் இருந்துச்சுன்னா யமனையும் வெல்லலாம் என்கிறார் வள்ளுவர். தவம் இருந்துச்சுன்னா யமனையும் வெல்லக்கூடும் என்று திருவள்ளுவர் பேசுகிறார். அப்படி அந்த யமனை வென்ற தலம் திருக்கடவுர் என்கின்ற ஸ்தலம். காலனை கடந்ததனால கடவுர் என்று மிருத்யுஞ்சயமூர்த்தி, மகாசங்காரமூர்த்தி, காலசங்காரமூர்த்தி அங்கே சுவாமி அமிர்த கடேஸ்வரர். அந்த தேவர்கள் அமிர்தம் கிடஞ்சி அந்த கலையத்தை கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. அதுலேருந்து சுவாமி தோன்றினார். அதனால் அமிர்த கடேஸ்வரர் கட்டம்னா அந்த கலை அதில் தோன்றி அமிர்த கடேஸ்வரர்.